மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில February 21 என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ராஜாவுக்கு தான் நம்ம வந்துட்டு ரேவதிய கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த திருட்டு கும்பல் மாயாவுக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. மறுநாள் காலை கல்யாணம் நடக்க போகுது. அன்னைக்கு நைட் என்ன நடக்குதுன்னா, மாயாவையும் மகேஷையும் காமிக்கிறாங்க. மாயா நேரா மகேஷ் கிட்ட, மகேஷ், ஓரளவுக்கு நம்ம பிளானை எப்படியும் நிறைவேற்றியாச்சு. இனிமே என்ன நடந்தாலும் கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. நம்ம எப்படியோ அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்தி அந்த ரேவதிய கல்யாணம் பண்ண போறோம். அந்த டாக்டர் கூட கடைசி நேரத்துல வந்து உண்மைய சொல்லிருவா அப்படின்னு பயந்தோம். ஆனா அவளும் உண்மைய சொல்லல. அதுக்கு மகேஷ் சொல்றாரு, ஆமா ரே, ஆமா மாயா, நான் கூட நினைச்சேன் அந்த டாக்டர் உண்மைய சொல்லிடுவாங்க, இதனால கல்யாணம் நின்னு போயிரும்னு நினைச்சேன். ஆனா அவங்க உண்மைய சொல்லல. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க ஆமா அப்படின்னு. அதுக்கப்புறம் நேரா நம்ம சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. நம்ம நாளைக்கு எடுக்க போற முடிவு தப்பா சரியா என்னன்னு தெரியல, ஆனா அது என் பொண்ணோட நல்ல வாழ்க்கைக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே நேரத்துல சீனை செட் பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு ஒரே குழப்பத்துல இருக்காரு. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும், மாய மகேஷ பத்தின உண்மைகளை எப்படியாவது நிரூபிக்கணும்னு நினைச்சேன், ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்கலையே அப்படின்ட்டு கார்த்தி குழப்பத்துல இருக்காரு. அதே நேரத்துல கார்த்தி வெளியில வரும் பொழுது மாயாவும் மகேஷும் நேரா கார்த்தியை வந்து பாக்குறாங்க. அப்ப மாயா நேரா கார்த்திகை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னப்பா டிரைவர், ஏதோ எங்களை பத்தின உண்மைகளை சீக்கிரம் சொல்லி எங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதா யாரோ சொன்னாங்க, கடைசியில என்ன ஆச்சு? இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. இன்னும் கல்யாணத்துக்கு 10 மணி நேரம் இருக்கு, அந்த நேரத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப மாயா சொல்றாங்க, என்ன நடக்கும்? 10 மணி நேரத்துக்கு அப்புறம் ரேவதிக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் நடக்கும். அதுக்கப்புறம் ரேவதி கிட்ட உள்ள சொத்துக்கள் எல்லாத்தையுமே நான் எழுதி வாங்கிடுவேன். அப்புறம் நான் தான் பணக்காரி, நான் தான் கோடீஸ்வரி. நானும் மகேஷும் ரேவதிய விரட்டி அடிச்சுட்டு சொத்து புறா எங்க பேருக்கு எழுதிடுவோம். இது கேட்டதோட கார்த்தி நேரா மாயாவை பார்த்து, நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. நீங்க எவ்வளவு பெரிய பிளான் பண்ணாலும் கண்டிப்பா அந்த கடவுள் உண்மையை வெளியில கொண்டு வருவான். இதை கேட்டதோட மாயா சிரிக்கிறாங்க. இங்க பாரு, அப்படி உண்மையை வெளியில கொண்டு வரதா இருந்தா இன்னரும் எங்களை பத்தின உண்மைகளை நீ நிரூபிச்சிருக்கணும். ஆனா இன்னும் நிரூபிக்கல. அப்ப எங்க சைடு எந்த ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு தானே அர்த்தம். இங்க பாரு, இனிமே நீ என்ன நினைச்சாலும் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. எங்க உன் பின்னாடியே ஒரு எடுபடி சுத்திக்கிட்டு இருப்பானே, அவன் எங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, யார கேக்குற? அப்ப மகேஷ் சொல்றாரு, அதான் அந்த மயிலு மயிலுன்னு சொல்லிட்டு ஒருத்த சுத்திக்கிட்டு இருப்பானே, அவனை கேட்டேன். அப்ப மயில் வாங்கணும் அந்த இடத்துக்கு வந்துட்டு யார சொல்ற நீ அப்படின்னு கேட்க மகேஷ் சொல்றாரு, உன்னத்தான் சொன்னேன். இங்க பாரு, நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்ததோட உன்னையும் உன் பொண்டாட்டியும் இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். அதுக்கப்புறமா இந்த டிரைவர் இருக்கான் பாரு, இவனை இந்த வீட்டை விட்டு துரத்துவேன். அடுத்ததா சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு மொத்த சொத்தையும் என் பேர்ல எழுத போறேன். அதுக்கப்புறம் என் ராணி ரே மாயாவுக்கு எழுத போறேன். ரேவதியையும் துரத்தி அடிச்சிடுவேன். இதை கேட்டதோட மயில் வாகனம் கார்த்திய பார்த்து, பாத்தியாப்பா எப்படி பேசுறத? கார்த்தி சொல்றாரு, பேசிட்டு விடுங்க, நம்ம சைடு ஆதாரம் கிடைச்சிச்சுன்னா அவங்கள நம்ம சும்மா விட வேணாம். அப்ப மாயா சிரிக்கிறாங்க, எந்த ஆதாரமும் கிடைக்காது, அந்த டாக்டர் எங்களுக்கு பயந்துகிட்டு உண்மையை சொல்ல மாட்டான். அப்ப கார்த்தி நேரா மாயாவை பார்த்து, இங்க பாருங்க, கண்டிப்பா உங்களை விட மாட்டேன், இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். மாயா சொல்றாங்க, இனிமே உன்னால எதுவும் பண்ண முடியாது, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் மகேஷும், இனிமே இதுங்க கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை, வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, பாத்தியாப்பா கார்த்தி, இங்க பாரு, இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், நீ ரேவதிக்கு தாலி கட்டிடு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இதுக்கு மேலயும் இந்த விஷயத்த நான் மேடத்துக்கிட்ட சொல்லாம இருக்கிறது ரொம்ப தப்பு, நான் போயிட்டு மேடத்துக்கிட்ட சொல்றேன். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சரிப்பா, நீ போயிட்டு சொல்லு, கண்டிப்பா அத்தை உன் பேச்ச நம்புவாங்க, அப்பதான் ரேவதியோட வாழ்க்கையை காப்பாத்தலாம். இதை கேட்டதோட கார்த்தியும், ஆமா, நான் எப்படியாவது போயிட்டு
சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட உண்மையை சொல்றேன் அப்படின்ட்டு கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை போய் பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவரை பார்த்து பாப்பா ராஜா அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன முக்கியமான விஷயம் சொல்லுப்பா. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் அந்த மாயாவும் மகேஷும் நல்லவங்க கிடையாது. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன மேடம் சொல்றீங்க? அவங்க எப்படிப்பட்ட ஃப்ராடு அப்படின்னு தெரிஞ்சோ எப்படி நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தாம இன்னும் நடத்துறீங்க? அந்த ஃப்ராடுக்கா உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவ்வளவு தெரிஞ்ச பிறகு அந்த ஒரு ஃப்ராடுக்கு எப்படி நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? இங்க பாரு, இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும். ஆனா அது கண்டிப்பா அந்த மகேஷ் கூட கிடையாது. அதுக்கு நம்ம கார்த்தி கேக்குறாரு, அப்புறம் எப்படி மேடம் கல்யாணம் நடக்கும்னு சொல்றீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஒருத்தன் இருக்கான், நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். அப்ப கார்த்தி கேக்குறாரு, யாரு மேடம்? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீதான் டிரைவர். இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன மேடம் சொல்றீங்க, நானா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, முன்ன மாதிரி ஒரு பையன் என் பொண்ணுக்கு புருஷனா அமைகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ எந்த அளவுக்கு நல்லவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த குடும்பத்துல ரொம்ப ஈடுபாட்டோட இருக்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சீக்கிரம் சரி கட்டுற. எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பண்ற. உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இங்க பாரு, நீ தான் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகன். தயவு செஞ்சு நான் சொல்றதுக்கு மறுப்பு சொல்லாத. கார்த்தி சொல்றாரு, மேடம் இத பத்தி என்கிட்ட நீங்க சொல்லிருக்கலாம்ல. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன்பா இதுல என்ன இருக்கு? நீ எந்த அளவுக்கு நல்லவன் அப்படிங்கறது எனக்கு தெரியும். பொண்ண மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. இந்த கல்யாணம் நடக்க வேணாம் மேடம். இதோட நிப்பாட்டுங்க. என்னால ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது மேடம். சொல்றது கேளுங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நான் மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தினா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பரமேஸ்வரி இருக்கா பாரு, அவ நேரா வந்து அவ பேரனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கெஞ்சுவா. ரேவதி எப்ப அந்த குடும்பம் ஒண்ணு சேரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. மகேஷ் மட்டும் கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரேவதி டக்குன்னு அந்த பாட்டியோட பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்பான். இதனால ஏன் இத்தனை வருஷ கௌரவம் சுத்தமா போயிரும். அதனால கண்டிப்பா நான் விட மாட்டேன். இங்க பாருப்பா டிரைவர், நீ தான் வந்துட்டு என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும். இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. இது யாருக்கும் தெரியாது. இது கேட்டதோட கார்த்திய நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்காது. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன் நடக்காதுன்னு சொல்ற? உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா? உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். என்னைக்கா இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான் போறாங்க. அது ஏன் என் பொண்ணா இருக்க கூடாது? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் அதுதான் மேடம் பிரச்சனையே. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. கார்த்தி சொல்றாரு, மேடம் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன கல்யாணம் ஆகிருச்சா? அப்ப உன் பொண்டாட்டி எங்கப்பா? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் அவங்க இறந்துட்டாங்க. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அந்த பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல, இறந்து போயிட்டா. ஆனா இங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு பையன் ரேவதிக்கு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தலையில எழுதி இருக்கு. இங்க பாரு, அது நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். அதான் உன் மனைவி இறந்துட்டால. இங்க பாரு, நீ ஒண்ணும் தப்பானவன் கிடையாது. நீ கண்டிப்பா ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கலாம். இது கேட்டதோட நம்ம கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை நீ ஷாக் ஆக மாட்டியே? கார்த்தி கேக்குறாரு, என்ன மேடம்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைய இப்ப ஆசிரமத்துல வச்சிருக்காங்க. ரேவதி அடிக்கடி போயிட்டு யாருக்கும் தெரியாம பாத்துட்டு வரா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா எனக்கு தெரியும். கல்யாணம் முடிஞ்சதோட அந்த குழந்தைய அவ தத்தெடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கா. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, ரேவதியும் வாழ்க்கையை இழந்தவதான்ப்பா. நீ தயவு செஞ்சு ஒத்துக்கோ. இது கேட்டதோட கார்த்தியும், சரி மேடம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல வேலை, என் கௌரவத்தை காப்பாத்திட்ட. இங்க பாரு, நீதான் இன்னைக்கு மாப்பிள்ளை ஆக போறார அப்படிங்கறத யாருக்கும் சொல்ல வேணாம். நீ போயிட்டு நில்லு. உன்ன நான் எந்த நேரத்துல மாப்பிள்ளை ஆக்கணுமா நான் ஆக்குறேன். நான் சொல்லுவேன் ரேவதி கழுத்துல தாலி கட்டு அப்படின்னு. நீ போயிட்டு தாலி கட்டணும். இது கேட்டதோட கார்த்தியும், சரிங்க மேடம். ஆனா அந்த மாயா மகேஷ் கண்டிப்பா வேற ஏதாவது பிளான் வச்சிருப்பாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவங்க என்ன பிளான் பண்ணாலும் கண்டிப்பா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இதை கேட்டதோட கார்த்தியும், சரிங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்தி வெளியில வந்ததோட மயில்வாகனம் கேக்குறாரு, என்ன இது? அத்தை ரொம்ப நேரமா உனகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களே, அப்படி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? அப்ப கார்த்தி மனசுல யோசிக்கிறாரு, இந்த விஷயத்த பத்தி இவங்க கிட்ட சொல்ல வேணாம்.
இவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாங்க, இதனால நமக்கு தான் பிரச்சனை ஆகும். இவங்க கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. அப்பா மயில்வாகனை கேக்குறாரு, என்னப்பா அத்தையும் நீங்களும் அப்படி என்னதான்ப்பா ரகசியம் பேசிக்கிட்டு இருந்தீங்க? கார்த்தி சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒரு ரகசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போறாரு. அப்ப நம்ம மயில்வாகனம் நினைக்கிறாரு, கண்டிப்பா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் நடந்திருக்கு, அதான் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி சாமியை வேண்டாங்க, நாளைக்கு நடக்க போற கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சாமியை வேண்டாங்க. அதே நேரத்துல நம்ம ராஜராஜா ரொம்ப கவலைப்படுறாரு. சாமுண்டீஸ்வரி எதுக்காக இப்படி பண்றா? அந்த மகேஷும் மாயாவும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ என்கிட்ட இத பத்தி சொல்லியிருக்கா. ஆனா இந்த கல்யாணத்தை ஏன் தொடர்ந்து நடத்தணும்னு சொல்றா? அப்படி என்னதான் பண்ண போறா அப்படின்ட்டு நம்ம ராஜராஜாவுக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. அதே நேரத்துல மறுநாள் காலை எல்லாரும் கல்யாணத்துக்காக ரெடி ஆகுறாங்க. ரேவதி அழகா கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகி வராங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்ததோட ரேவதிக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, நான் நினைச்ச மாதிரி இன்னைக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வேண்டாங்க. அப்புறமா நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி வந்துட்டு பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு வராரு. இத பார்த்ததோட சந்திரா நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு மாப்பிள்ள மாதிரி பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு வரான் அப்படின்ட்டு நேரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அக்கா என்னக்கா இது, பட்டு வெட்டி பட்டு சட்டை எடுத்து கொடுத்த, அதுக்குன்னு மாப்பிள்ளைக்கு ஈக்குவலாவா எடுத்து கொடுப்ப? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இதுல என்ன இருக்கு, அவனும் ஒரு யூத்த தானே, இந்த மாதிரி பட்டு வெட்டி பட்டு சட்டை போடுறதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட சரிப்பட்டு வரல. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா பார்த்ததுக்கெல்லாம் இப்படி தயவு செஞ்சு குறை சொல்லாத. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா நீதான் அவனுக்கு ரொம்ப பறிஞ்சு பேசுற, இதுவே உனக்கு நாலு டைவ்ல பிரச்சனை வரப்போகுது பாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதை நான் பாத்துக்கிறேன் சந்திரா. இது கேட்டதோட சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு மாப்பிள்ளைய வந்துட்டு உட்கார சொல்றாங்க. அப்ப நம்ம மகேஷ் போயிட்டு உட்கார்றாரு. தேவையான சடங்குகள் எல்லாத்தையுமே பண்றாங்க. ரேவதியும் போய் உட்கார்றாங்க. அப்ப இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அவங்க டாக்டர் வரத பாக்குறாங்க. டாக்டர் வந்து உட்கார்றாங்க. டாக்டரை பார்த்ததோட மாயா ஷாக் ஆகுறாங்க. ஆனா டாக்டர் வந்துட்டு அமைதியா தான் இருக்காங்க. மாயா நினைக்கிறாங்க, என்ன இது, இந்த டாக்டர் இப்படி அமைதியா இருக்கா? நானும் மகேஷே எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது இவளுக்கு தெரியும், தெரிஞ்சு இவ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு மாயாவுக்கு ஒரே சந்தேகம். அப்ப மல்லிகா நேரா மாயாவை பார்த்துக்கிட்டே, ஏ மாயா, நான் உன்னை பார்த்த பிறகும் அமைதியா இருக்கேன் அப்படிங்கிறது தானே உனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் அமைதியா இருக்க காரணமே வேற. சாமுண்டீஸ்வரி கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் சரியான ஒரு திட்டம் போட்டிருக்கா. உங்க ரெண்டு பேரையும் கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி விடமாட்டா அப்படின்ட்டு நம்ம கார்த்தி நினைக்கிறார், நம்ம மல்லிகா நினைக்கிறாங்க. அப்ப மாயாவுக்கு ஒரே குழப்பம். ஆகா, இந்த டாக்டர் அமைதியா இருக்கிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கே அப்படின்னு. மகேஷும் நேரா மல்லிகாவை பார்த்ததோட ஷாக் ஆகுறாரு. ஆனா அந்த பயத்தை வெளியில காமிச்சுக்கல. சோ அதே நேரத்துல நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவரு வெளியில தான் நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தி கிட்ட, இங்க பாருப்பா, கலெக்டா தாலி கட்ட போற நேரத்துக்கு நீ மேடைக்கு போகணும். கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம் அப்படின்னு. அப்ப நம்ம மயில் வாகனமும் ராஜராஜாவும் பார்த்துட்டு, ஐயோ இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, என் பொண்ணை நான் எப்படி காப்பாத்த போறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு கவலைப்படுறாங்க. அப்ப மயில் வாகனம் ராஜராஜாவை பார்த்து, மாமா நானும் கார்த்திகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், நீ போயிட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிரு அப்படின்னு, ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறானே. ராஜராஜா சொல்றாரு, எப்படி மாப்பிள்ள, கண்டிப்பா என்னோட கார்த்தி மாப்பிள்ள அப்படி பண்ண மாட்டாரு. கார்த்தி மாப்பிள்ள அப்படி தாலி கட்டுனா எனக்கு தானே சந்தோஷம், ஆனா அவர் அப்படி பண்ண மாட்டாரே. நான் அபிராமி கிட்டையும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அபிராமியும் வந்துட்டு எவ்வளவோ கார்த்திகிட்ட சொல்லி பார்த்தா, ஆனா கார்த்திக் கேட்க மாட்டேங்கிறானே. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிருமே அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதே நேரத்துல மயில் வாகனம் சொல்றாரு, பாவம் மாமா, நம்மளாவது அவங்கள பத்தி சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமா? அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி ஒத்துக்க மாட்டா மாப்பிள்ள அப்படின்னு. அதே நேரத்துல எல்லாருக்கும் தாலி கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆசீர்வாதம் பண்றதுக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த தாலியை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த தாலி எடுத்து நேரா கார்த்தி கையில கொடுக்குறாங்க. கார்த்தி அந்த தாலியை வாங்கிக்கிறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, ராஜா போயிட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டு. இதை கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ரேவதியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தி அங்க இருந்து மேடைக்கு போயிட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. இதை பார்த்ததோட நம்ம மாயாவும் மகேஷும் அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் என்ன மேடம் இது அநியாயம், இத்தனை நாளும் மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு உங்க வீட்டு டிரைவருக்கு கடைசியில மாப்பிள்ளை ஆகிட்டீங்களே. அதுக்கு சாமுண்டீஸ்வரி மாயாவை பார்த்து, ஏய் வாய மூடு, நீ எவ்வளவு பெரிய கேவலமானவ அப்படிங்கறது தெரிஞ்சுதான் இதை நான் பண்ணேன். மாயா கேக்குறாங்க, என்ன மேடம் சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மல்லிகா இதுக ரெண்டும் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆள் அப்படிங்கறத சொல்லு.
மல்லிகா சொல்றாங்க, ஏமாயா நான் வந்ததோட அமைதியா இருக்கேன் அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருந்தியல்ல, எதுக்காக அமைதியா இருக்கேன்னு இப்ப புரியுதா? இது கேட்டதோட மாயா ஷாக் ஆகுறாங்க. மகேஷ் அங்கிருந்து ஓடி வராரு. ஓடி வந்துட்டு மாயா கிட்ட, மாயா வா ஓடிடுவான், நம்மளை பத்தி தெரிஞ்சு போச்சு. அப்ப மாயா தப்பிச்சு ஓட பாக்க அங்க போலீஸ் டக்குன்னு வந்து நிக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏ மாயா நீ எப்படிப்பட்ட ஒரு கேவலமானவ, நீ என் வீட்டுல உள்ளவங்களை ஏமாத்தி சொத்தையெல்லாம் ஆட்டி போறதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கியா? ரெண்டு பேருமே தப்பான தொடர்புல இருந்துகிட்டு என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பாத்தீங்கல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் தவறா சொல்லாதீங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு நீ எப்படிப்பட்ட கேடு கெட்டவ அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுற. மல்லிகா ஆதரமா நிக்கிறான். இதையெல்லாம் பார்த்ததோட மயில் வாகனத்துக்கும் ராஜராஜாவுக்கும் சந்தோஷம். ராஜராஜா சொல்றாரு, இப்படியோ சாமுண்டீஸ்வரி எடுத்த முடிவு அவ சைடுல கரெக்ட் தான். ஆனா அவளுக்கு மட்டும் கார்த்தி நம்ம பரமேஸ்வரி பாட்டியோட பேரன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுவாளோ. அப்ப நம்ம ராஜராஜா சொல்றாரு, மாமா இப்போதைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா இப்போதைக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா அவ்வளவுதான் காலி அப்படின்னு. அப்ப மாய நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, நீங்க பாருங்க மேடம் எங்களை விட்டுருங்க, ஏதோ வயசு கோளாறுல இப்படி பண்ணிட்டோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வயசு கோளாறா? ஒரு குடும்பத்தையே வந்துட்டு ஏமாத்தி இருக்கீங்க, வயசு கோளாறா? வயசு கோளாறு ரெண்டு பேரையும் பிடிச்சி ஜெயில போட்டாதான் சரிப்பட்டு வரும் சார், இவங்க ரெண்டு பேருமே கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க ரெண்டு பேருமே கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்ததோட ரேவதி அங்கேருந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து, அம்மா ஏமா இப்படி பண்ணீங்க? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரேவதி உன் நல்ல வாழ்க்கைக்காக தான் ரேவதி இதெல்லாம் பண்ணிருக்கேன். ரேவதி கேக்குறாங்க, அம்மா டிரைவரை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கலாம்ல, எல்லா ஏற்பாடுகளையும் அவர் பேர்லயே நீங்க செஞ்சிருக்கலாம்ல, அப்புறம் எதுக்குமா இந்த தேவையில்லாத நாடகம்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா ஒருவேளை நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த பரமேஸ்வரி நேரா அவ பேரனை கூட்டிட்டு வந்துட்டு அவனை உன் கழுத்துல தாலி கட்ட சொல்லுவா. இதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. இங்க பாரு, காலத்துக்கும் அந்த குடும்பமும் நம்ம குடும்பமும் என்னைக்குமே ஒண்ணு சேராது, சேரவும் விட மாட்டேன். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா ஏமா இப்படி பிடிவாதம் பண்றீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு அந்த டிரைவர் ராஜா தான் நம்ம வீட்டோட மாப்பிள்ள, இதுல எந்த வித மாற்றமும் கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவரை பார்த்து, இங்க பாருப்பா ராஜா, இனிமே நீதான் இந்த வீட்டோட மாப்பிள்ள. இது கேட்டதோட நம்ம ரேவதி ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜராஜா மயில் வாகனமும் சந்தோஷப்படுறாங்க. ராஜராஜா சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு, சாமுண்டீஸ்வரி ரொம்ப நல்ல முடிவு தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க என் முடிவை கண்டிப்பா நீங்க ஆதரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இதை கேட்டதோட ராஜராஜா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, இவன் மட்டும் பரமேஸ்வரியோட பேர அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ சும்மா விட மாட்ட அப்படின்னு நம்ம ராஜராஜா மனசுக்குள்ள யோசிக்கிறாரு. சோ இந்த மாதிரி கதை கொண்டு போனா நல்லா இருக்கும்ல. கண்டிப்பா நம்ம சாமுண்டீஸ்வரி தாலியை எடுத்து கார்த்தியோட கையில கொடுத்து ரேவதிக்கு கட்டதான் சொல்ல போறாங்க. கார்த்தி வேற வழி இல்லாம ரேவதிக்கு தாலி கட்டதான் போறாரு. சோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல பாக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.